அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி துவங்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ளலாம், பதிவு செய்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம். சந்தையை அப்சர்வ் செய்யக்கூடிய வாய்ப்பு, நம்ம சொல்கிற குறிப்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இணையலாம். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியோ பை அண்ட் செல்லோ ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை எதுவும் வழங்க மாட்டோம். சந்தையில் என்னென்ன ஆப்ஷன் பிரீமியத்தை வைத்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது நீங்கள் தான் பின்பற்றி கொள்ள வேண்டும், நம்ம பின்பற்றி கொடுக்கறது கிடையாது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 25ஆம் தேதி, நேரம் 7:07 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு இண்டிகேஷன் 24,221 அப்படின்ற இடத்துல வர்த்தமாயிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு கேப் டவுன். ஏன் கேப் டவுன்னா, நேற்றைய ஹை நேற்றைய லோ அதற்கு பிலோவில் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பிலோவில் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் கேப் டவுன். அப்போது நம்மளுக்கு நேற்றைய முடிவுற்ற வேலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் அப்படிங்கிறது 1.5% பக்கம் நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது ஒரு சதவீதத்திலிருந்து 1.25% நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதாவது கேப் டவுன் ஓப்பன். இது அப்படியே நடக்கலாம், இல்லை நடக்காமல் போகலாம். ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது இது நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. அப்போது அட்டவணை, நம்மளுக்கு நேற்றைய அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் அந்த ஓப்பனில் இருந்து கண்டிப்பாக ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆக போகுது. அந்த ஓப்பனில் இருந்து இப்போ 100 புள்ளிகள்லேருந்து ஒரு 150 புள்ளிகள் நம்மளுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கிடச்சாகணும். இப்போ இம்ப்ளிமெண்ட்டி பாஞ்சிருக்கனால ஒரு 100 to 150க்கு மேலே கூட போகலாம் ரேஞ்ச். இப்போ இவங்க இந்த பேட்டர்னை மட்டும் பார்த்தா இது ஒரு ஸ்ட்ராங்கல் 24,400 24,500 இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 110 புள்ளிகள் 120 புள்ளிகள் வச்சுக்கலாம். அப்போது 24,280க்கு கீழே சந்தை இருக்கிற வரை இந்த ரெண்டையுமே வர்த்தகம் செய்தவர்களுக்கு, இந்த ரெண்டையுமே செல் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, பை பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டையுமே பை பண்ணவங்களுக்கு என்னவா இருக்க போகுது? ப்ராஃபிட் இருக்க போகுது. எப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே. இதுவே செல் பண்ணவங்களுக்கு இது லாஸில் இருக்க போகுது. அப்போது லாஸில் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இம்பேக்ட். அடுத்தது 24,400 கால் புட், இது ஒரு ஸ்ட்ராடல். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு 160 புள்ளிக்கு அருகில் வருது. அப்போ 24,400லேருந்து 160 கழிச்சா 24,240. அப்போது இந்த ஜோனில் வர்த்தகமாகும்போது 24,400 கால் புட்டை இம்பேக்ட் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. அப்போ 24,240 முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இதற்கு மேலே நிலை பெற்றால், இதற்கு கீழே நிலை பெற்றால் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பேக்ட். அப்போ 24,400 புட் பார்த்திங்கன்னா 186 ரூபாய் ஹை. அப்போது 24,400 மைனஸ் 186, அப்போ 24,214. அப்போ 24,214ம் 24,240 ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படும். சந்தை 24,400 புட் 186 ரூபாய் ஹை அப்படிங்கிறதுனால இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அப்போ 24,400 புட் ஆப்ஷன் படி மார்க்கெட் 24,214க்கு கீழே நிற்கிறது ரொம்ப அபாயகரமானது. இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது. 24,300 புட், இப்போ அதற்கு கீழே தான் மார்க்கெட் இருக்க போகிறாங்க. 300 புட் என்ன சொல்ல வராங்க? 127 ரூபாய் ஹை. அவங்களுடைய க்ளோஸ் 46 ரூபாய். அப்போ 24,255ம் இந்த 127னா 24,173. அப்போ இந்த ஜோன், அதற்கப்புறம் 24,000 புட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது சந்தை ஓப்பன் பிலோ நிலை பெற்றால் நம்மளுக்கு டவுன் சைடு ரேஞ்ச்
எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஓப்பன் பிலோ நிலை பெற வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு வந்துட்டு 24 இப்போ எங்கே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்மளுக்கு 24,200 கால் புட் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஸ்ட்ராடலாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ 24,300 கால் புட் ஸ்ட்ராடலாக வந்துருச்சுனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா டவுன் சைடு வரும்போது இந்த பேட்டர்ன் வரக்கூடாது, ஸ்ட்ராடல் வரக்கூடாது. ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் தான் வரணும். மல்டிபிள் ஹெட்ஜ் தான் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த தாக்கம் நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம இம்பேக்ட் பண்ண முடியும். அதனால் ஆப்ஷன் டேபிளில் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஏதாச்சும் ஒரு 8 பிலோ போயிடுச்சுன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஓடிஎம் ஆப்ஷன் வந்துட்டு ஆக்ஷன் மூட்லேருந்து கட் ஆகிடும். ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் ஆக்ஷன் இருக்கும். அப்போ அதில் போயிட்டு வெளியில் வர்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணக்கூடிய வாய்ப்பாக மாறிடும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி தான் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் அதோட இம்பேக்டும் நம்மளுக்கு முக்கியம். அது எப்படி அமையுது அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியோட மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கனால மார்க்கெட் வால்டைலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஜாக்கிரதையாக வியாபாரம் பண்ணணும். இப்போ மந்த்லியில் வந்துட்டு இந்த கேப் டவுன் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வீக்கோட இந்த ட்ரேடிங் ஜோனோட லோ 24,070 அந்த ஜோன் இருக்குது. அது பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு பட்ஜெட் செஷன் அன்றைக்கி இருக்கக்கூடிய லோவை பிரேக் பண்ணி அந்த இடத்துல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிஃப்டி அந்த லோ போகலை. ஸோ அந்த லோ இன்றைக்கி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வர போகிறாங்க அப்படிங்கிறது ஆப்ஷன் டேபிளில் பார்க்கலாம். பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் பிலோ இருக்கக்கூடாது மார்க்கெட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கேப் டவுனில் வந்து ஓப்பன் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்துட்டு அங்கே இம்பேக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அமையுது அப்படிங்கிறதை பார்த்து வியாபாரம் செய்யுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.